வணக்கம், நான் உங்கள் சங்கவி. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் வன்னி மாவட்ட முழுமையான தேர்தல் முடிவுகளுடன் உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் நாடு முழுவதும் அனுர அலை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலிலும் கூட நிறைய இடங்களிலே குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் பகுதிகளை தாண்டிய அனைத்து பகுதிகளையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அதிகளவான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதன் பின்னராக தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பெரும்பான்மையான அல்லது அனைத்து மக்களினுடைய பெருமளவான எதிர்பார்ப்பாக இருந்தது. காரணம், என்ன நடக்கப் போகின்றது, யார் வெற்றி பெறப் போகின்றார்கள், யார் யார் பாராளுமன்றம் செல்லப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி, என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே நிச்சயமாகவே இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னராக தங்களுடைய தமிழர் பகுதியிலே மக்கள் எவ்வாறான முடிவுகள் எடுத்திருப்பார்கள், அவர்கள் மீண்டுமாகவே தாங்கள் முன்னர் எவ்வாறான வாக்குகளை அளித்தார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் அளிக்கப் போகின்றார்களா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த வேளையில நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில நாடு முழுவதும் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அனுர அலை என்பது தமிழர் பகுதியிலையுமே தாக்கி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுகளும் கிடையாது. நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களும் கூட, தமிழ் மக்களும் கூட அன்ரோ அவர்களினுடைய கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில பெரும்பான்மையான முடிவுகள் வெளியாகி விட்டன. நீங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தற்பொழுது வன்னி மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் நீங்களும் ஏனைய இடங்கள்ல அதனுடைய தபால் மூல வாக்கெடுப்புகளினுடைய முடிவுகள் அறிந்திருப்பீர்கள். வன்னி மாவட்டம் என்று வருகின்ற பொழுது வவுனியா மாவட்டம், வன்னி தேர்தல் தொகுதி என்று வருகின்ற பொழுது வவுனியா மாவட்டம், பன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், இந்த மூன்றுமே உள்ளடங்களாகத்தான் வரும். அந்த வகையில இதனுடைய தனித்தனி மாவட்டங்களினுடைய பெறுபர்களை அறிந்திருப்பீர்கள், தபால் மூல வாக்கெடுப்புகளினுடைய பெறுபர்களை அறிந்திருப்பீர்கள். ஆனால் மொத்தமாக இந்த வன்னி மாவட்டத்தினுடைய வாக்கு எண்ணிக்கைகள் என்னென்ன வெளியாக இருக்கிறன, அதே சமயம் எத்தனை ஆசனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பன எல்லாவற்றையுமே நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினர் 39,894 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது 20.37% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில அவர்கள் 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியினர் 32,232 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் 16.45% வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியிலே கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இலங்கை தமிழரசு கட்சியானது 29,711 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில மொத்தமாக 15.17% வாக்குகளை பெற்று ஒரு ஆசனங்களையும், அது மட்டுமின்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது 21,102 வாக்குகளை பெற்று, அதாவது 10.77% வாக்குகளை பெற்று ஒரு ஆசனங்களையும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கை தொழிலாளர் கட்சியானது 17,710 வாக்குகளை பெற்று 9.04% வாக்குகளை பெற்றது மட்டுமின்றி ஒரு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதுதான் வன்னி மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகளாகவே கிடைக்கப்பெற்ற இந்த ஆசனங்களின்படி இந்த வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்டவர்களுக்கு இடையிலே யார் யார் நாடாளுமன்றம் செல்ல போகின்றார்கள் என்கின்ற விவரங்கள் எல்லாமே தொடர்ச்சியாகவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் பொழுதுடன் உங்களுக்கு அதனை அறிய தருகின்றேன். ஆகவே தொடர்ச்சியாகவும் அனைத்து மாவட்டங்களினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது அவற்றை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதே சமயம் யார் யார் நாடாளுமன்றம் செல்ல போகின்றார்கள் என்கின்ற தகவல்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். தொடர்ச்சியாகவும் சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக பாராளுமன்ற தேர்தலினுடைய இதற்கு பின்னராக வரக்கூடிய முடிவுகளையும் இதற்கு பின்னர் நடக்கப் போகின்ற என்கின்ற விடயங்களையும் நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.